தயவு மெய் அன்பு தயவு குறள் 3. அன்பொழியால் ஆளும் அவன் அல்லது இவ்வுலகில் மன்னனுவும் இல்லதே மற்று. அன்பொழியால் ஆளும் அவன் அல்லது இவ்வுலகில் மன்னனுவும் இல்லதே மற்று. ஒவ்வொரு அணுவும் உருவாகி நிலைத்திருப்பதற்கு அதன் அகத்துள்ள கடவுள் சக்தியே காரணமாகும். இந்த சக்தி இல்லையானால் எந்த அணுவும் தோற்றாது. மேற்குறித்த அணுவக சக்தியே அன்பொழியாக உள்ளது. இந்த அன்பொழி காரணத்தால் ஐம்பூத அணுக்கள் உதித்து திரண்டு உருண்டு பிரபஞ்ச உலகமெல்லாம் ஆகி திகழ்கின்றன. இந்த அன்பொழி தோற்றமும் அணுத்துவ நிலையும் கடந்து அகத்தே உள்ளது. இந்நிலையினின்று நோக்கும்போது அகண்ட பிரபஞ்சமுற்றும் பேரன்பு ஒளி மையமாக தோற்றும். ஆதலின் இவ்வொளியே உலகெல்லாம் ஆளுகின்றதாம். அன்பில்லாத வன் செயலால் அந்த அணுவக சக்தி வெளிப்படுத்தப்படும் போது பெரும் பூத சக்தியாக தோன்றி உலகை மயக்குவதே இன்றைய விஞ்ஞானம் கண்டதாம். தயவு மெய் அன்பு 4. அறிவோடு இசைந்த அகத்தே இருந்து குறை நீக்கும் அன்பே குறி. அறிவோடு இசைந்த அகத்தே இருந்து குறை நீக்கும் அன்பே குறி. மெய்யன்பு செயலால் சூழ்நருக்கு குறை தவிர்த்து நிறை இன்பத்தை வழங்க வேண்டும். ஆதலின் அந்த அன்பு நல்லறிவோடு கூடிய உள்ளத்திருந்து தோற்றி காரியப்படல் வேண்டும். 5. அன்போடு அறிவும் அணிந்தோர்க்கு இறைவனே இன்பெலாம் ஈவான் இவன். மெய்யன்பும் மெய்யறிவும் கொண்டு சன்மார்க்க வாழ்வு வாழ்கின்றவர்களுக்கு அன்பு ஆட்சி புரிகின்ற ஆண்டவர் எல்லா நலனும் தடையறாது ஈந்து இன்புறச் செய்கின்றார்.